ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து மோசையுடைய லைஃப்ல அவர் போன மன அழுத்தத்திலிருந்து கர்த்தர் எப்படி அவருக்கு விடுதலை கொடுத்தார், அடுத்தடுத்து அழுத்தத்திலிருந்து அவரை எப்படி கர்த்தர் காப்பாற்றினார், எப்படி அவரை இந்த கானான் தேச பிரயாணத்துல கூடவே இருந்து வழி நடத்தினார்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யாத்திராகமம் 19வது அதிகாரம் 12வது வசனம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். அப்போ கர்த்தர் இப்பதான் மோசே கிட்ட எல்லா பிரமாணங்களையும் கொடுக்க போறார். அப்போ கர்த்தர் மோசே நீ மலைக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் நான் இன்னும் 3 நாளில் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு உங்க முன்னாடி நான் பிரத்யட்சமாக எல்லாருக்கும் என்னுடைய பிரமாணங்களை நான் சொல்ல போறேன். அப்போ நீ என்ன செய்ய, ஜனங்களை சுத்திகரி, அவங்கள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லு, அவங்கள சீனாய் மலைக்கு நேராக கொண்டு வா, இது எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தேவன் சொல்றாரு, இந்த மலையை சுற்றி ஒரு எல்லையை குறிச்சிரு மோசே, நீ மட்டும் இந்த மலை மேலே ஏறி வா, ஜனங்கள் யாரும் அந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது. ஜனங்கள் மட்டும் இல்லை, ஆடு மாடுகள் கூட அந்த எல்லையை தாண்டி வந்துடக்கூடாது. அப்படி வந்தா நிச்சயம் உருவ குத்தப்பட்டோ இல்லை கல்லெறிப்பட்டோ நிச்சயமா அவங்க சாகணும் அப்படின்னு தேவன் சொல்லிடுறார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது என்ன, மோசே மட்டும் மலை மேலே வரலாம், ஜனங்கள் எல்லாம் வரக்கூடாது. நம்ம பொதுவாக நினைப்போம் அதாவது ரொம்ப பரிசுத்தமான தேவன், அவரை அவரை தொட முடியாது, அவரை நெருங்கினா நம்ம செத்துருவோம் அப்படின்ட்டு. மோசேயும் மனுஷனாகத்தான் இருந்தார். அவர் அவர் பூரண பரிசுத்தவானா, மோசேக்கு மட்டும் அந்த இடம், ஏன் ஜனங்களுக்கு இடம் இல்லை? இந்த இந்த வித்தியாசத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மோசேக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மோசே அந்த ஜனங்கள் எல்லாருமே யார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகளா, அதாவது 2லிருந்து 3 தலைமுறைகளா அவங்க யாராக தான் இருக்கிறாங்கன்னா அடிமையாக தான் இருக்கிறாங்க. யோசேப்பு காலத்தில் யோசேப்போடைய யோசேப்பு நமக்கு உதவியாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு தலைமுறை வச்சுக்கலாமே. அப்படி வச்சுருந்தா கூட யோசேப்பை அறியாத ராஜா வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஜனங்கள் அடிமைக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு 3 தலைமுறை இல்லைன்னா 2 தலைமுறை. அப்போ இப்போ இருக்கிறவங்க மேக்சிமம் யாருன்னா இந்த அடிமைத்தனத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாரோடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு அடிமையின் மனநிலைனா, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளோ ஒரு லீடர்ஷிப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங்கோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு உத்தரவு வரும், அதை இவங்க செய்யணும், அதை நிறைவேற்றினா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ சில காரியங்கள், உணவாகவோ இல்லை சில பணமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் அந்த ஜனங்கள் வாழ்ந்து பழகி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு எப்போதுமே இவங்களுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க, அந்த அதிகாரியோடைய கட்டளைக்கு இணங்க இவங்க ஒரு வேலை செய்வாங்க, அதற்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். இப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க லைஃப்பில். ஆனால் மோசே அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் பிறந்த உடனே எங்கே போயிட்டாரு அப்படின்னா, அவர் பால் மறந்த உடனே அரண்மனைக்கு போயிட்டாரு. அவர் வளர்ந்ததெல்லாம் அரண்மனை. அதுக்கப்புறம் அவர் மீதியான் தேசத்துக்கு போயிட்டார். அப்போ மோசேயோடைய லைஃப் அடிமைத்தனத்துக்குள்ள இல்லை, ஆனால் அவரும் அடிமையில் ஒருத்தர் தான். ஆனால் அவர் வளர்த்த சூழ்நிலை நான் அடிமை, எனக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறாரு, நான் அவர் சொல்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில யார் வளரலைன்னா மோசே வளரலை. ஆனால் மோசேக்கு வேற விதமான நிறைய நிறைய மன குமுறல்கள் இருந்தது. தன் சொந்த ஜனங்களோடு இல்லை, பெற்றோரோடு இல்லை, குடும்பத்தோடு இல்லை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் 40 வருஷமும் தன் ஜனங்களுடைய வாடையே அறியாமல் தனக்குன்னு தேவன் கொடுத்த குடும்பத்தோடு இருக்கிற வாழ்க்கை, அவர் எல்லா மேன்மையும் இழந்து ஆடு மேய்ப்பனாக மாறினதுன்னு மோசேக்கு வேற விதமான மன சோர்வுகள் இருந்தது. ஆனால் இந்த ஜனங்களுக்கு வேற விதமான மன சோர்வு. இது 2 தான் மோசேக்கும் இவங்களுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். அப்போ தேவன், நீ மலை மேலே வா, ஆனால் ஜனங்களை மலை மேலைக்கு வர சொல்லாத அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். இது எதுக்காக தேவன் இந்த பிரிவினையை ஏற்படுத்துறாரு அப்படின்னா, இதுவரைக்கும் ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படிந்தே அந்த ஜனங்கள் வாழ்ந்து பழகிட்டாங்க. இப்போ தேவன் ஒருவர் உண்டு என்றும் அந்த தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷன் உண்டு, அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிறதும் அந்த ஜனங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும்.
யாத்ராகமம் 19வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தின் மேல் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அப்போ மோசேயை அந்த ஜனங்கள் முழுவதும் விசுவசிக்கணும். மோசேய நடத்துறது கர்த்தர் தான் அப்படின்னு தெரியணும்னா, நான் மலை மேல மேகமா வருவேன், நான் உன்னோட பேசுவேன், நீ அந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு மேலான அதிகாரம் தங்களுக்கு மேல இருக்குங்கிறத அந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால அந்த மோசே தான் தலைவர் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக கர்த்தர் மோசையை உயர்த்துகிறார். அதே சமயம் மோசேக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு, தேவன் ஒருத்தர் உண்டுன்னு அந்த ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 400 வருஷமா அவங்க பலியிட்டாங்களா, தேவனை தொழுது கொண்டாங்களான்னு அங்க இருக்காது. அவங்க அப்படி செஞ்சாங்களா, அதை நினைவு கூர்ந்தாங்களானே தெரியல. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்காத அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யணும்? இதற்கு கீழ்ப்படிந்து வரணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும், மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். இது வரைக்கும் கண்ணால பார்த்த ஒரு மனுஷனுக்கு பயந்தாங்க. அவனுடைய ஆளுகை, அதாவது ஒரு ராஜாவுடைய பவர் என்ன, ராஜாவுக்கு கீழே இருக்கிற மந்திரிகள், அப்புறம் ஒவ்வொரு சேவர்களுடைய அதிகாரம் என்ன, அந்த பலன் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா தேவனுடைய பலன் என்ன, தேவனுடைய அதிகாரம் என்ன, தேவனால நடத்தப்படுகிற தேவ மனுஷனுக்கு இருக்கிற பலன் என்ன அப்படிங்கிறது இந்த ஜனங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த ஜனங்களுக்கு அதை நான் கற்றுக் கொடுக்கணும்னா, ஜனங்களுக்கு இப்ப இருந்தே நான் அந்த எல்லையை வகை அறுக்கணும் அப்படின்னு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தேவன் மோசே கிட்ட சொல்றாரு, நீ மறுபடியும் போய் மலையில் மேல ஏறி வந்துட்டாரு மோசே, 3ஆவது நாள் வந்துட்டாரு, நீ மறுபடியும் போய் அந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு தேவன் சொல்லுவாரு. யாத்ராகமம் 19வது அதிகாரம் 21வது வசனத்துல நீ மறுபடியும் போ அப்படிம்பார். ஏன் மறுபடியும் போக சொல்றாரு? அதான் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்களே, நான் சொல்லிட்டேனே அப்படின்னா, இந்த ஜனங்க அப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க. நீங்க யாத்ராகமம் 16வது அதிகாரம் 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. மோசே மூலமாகத்தான் தேவன் சொல்லியிருக்கிற 7ஆவது நாள் கிடைக்காது, நீ 6ஆவது நாளே சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா 7ஆவது நாள் ஓய்வு நாள்னு அதை கேட்டும் மற்ற ஜனங்கள், சில ஜனங்கள் போய் அதை சேகரிக்க போனாங்க. அப்போ அவங்களுக்கு மோசையுடைய வார்த்தை ஒரு தெய்வீக வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு இல்லை, என் தேவை சந்திக்கப்படணும், அதுக்காக நான் போவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட எதையும் செய்யற மனநிலையோட தான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. என் தேவைக்காக நான் எவ்வளவு நாள்னாலும் நான் அடிமையா இருக்கிறேன், ஆனா என் தேவை சந்திக்கப்பட்டா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் அந்த ஜனங்களுக்கு. அதனால்தான் தேவன் இந்த வரமுறையை பிரிக்கிறார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நாமளும் அதாவது ரொம்ப பாடுகளுக்கு மத்தியில், மன சோர்வுக்கு மத்தியில் போகிறவங்க நிறைய பேர் மோசைகளாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கும் பிற ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அநேக நேரம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க லைஃப்ல வருகிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை தான், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு வரையறைய தேவன் பிரிச்சிருக்கிறாரு பாருங்க. மொத்த 6 லட்சம் ஜனங்கள்ல மோசையுடைய லைஃப் மட்டும் வித்தியாசம். அந்த 6 லட்சம் ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேற, மோசே ஒரே ஒரு ஆளுக்கு இருக்கிற பிரச்சனை வேற. மோசேக்கு நிறைய மன சோர்வு, ஏன்னா இந்த ஜனங்களுக்கு நிறைய உடல் சோர்வு. இப்படி தேவன் பிரித்து மோசையை எங்க உயர்த்தினார்னா, கண்மலையின் மேல், சீனாய் மலைக்கு மேல எல்லா ஜனங்களுக்கு மேல நீ வா அப்படின்ட்டு தேவன் மோசையை உயர்த்துகிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரச்சனை நம்மளை ரொம்ப அழுத்துது, நம்மளை ரொம்ப பாரப்படுத்துதுன்னு. ஆனா அந்த பிரச்சனை நம்மளை மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துது. நமக்குள்ள தாழ்மையை கொண்டு வருது, நமக்குள்ள மன துருக்கத்தை கொண்டு வருது. நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக மாறுகிறோம். நம்ம பிறரை நேசிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக மாறுகிறோம். இப்போ சமீபத்தில் கூட இந்த பர்வீன் சுல்தானா அவங்க அந்த மேடத்தோடைய ஒரு
ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் அவங்க வந்து சொன்னாங்க, எதுக்கு வந்து பெண்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெண்கள் கடைசியாக சாப்பிட்றாங்க, ஏன் பெண்கள் பரிமாறுறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுக்கும் பசிக்கும் இல்லையா, அவங்க இவ்வளோ நேரம் சமைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் பசிக்கும் இல்லையா, அதாவது பசிக்கிற ஒருத்தர் பரிமாறும் போது தான் அவர் நல்லா சாப்பிடணுங்கிற எண்ணமே வருமா. அதனால தான் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு கொடுப்போமா. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு அப்படி வந்து நம்மளால பரிமாற முடியாதான். இது ஆண்களும் செய்யலாம் தான், ஆனா இதுதான் ரீசன் அப்படின்னாங்க. இது போலதான் மோசேயுடைய பிரச்சனை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, இந்த ஜனங்கள் மேல மனதுருக்கமும் அன்பும் இரக்கமும் அந்த ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்தோட மோசேயுடைய பார்வை ஃபுல்லா இருந்தது. ஆனா இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது உடல் பலவீனத்திலிருந்து வெளியே வந்ததுனால அவங்க சிந்தனையிலேயோ அவங்க எண்ணத்திலேயோ அவங்க வந்து முன்னேறணும், நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், இல்லை தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்குன்னு வைத்திருக்கிற வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் இதை பற்றியே அவங்களுக்கு எண்ணம் இல்லை. அந்த சரீரத்துக்கு தேவையானது கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ஜனங்கள் காணப்பட்டாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட மோசேக்கள் தான். பலவீனப்பட்டு ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை தான் உங்களை என்ன செய்து தனித்துவமாக காட்டுது. உங்களை பிற ஜனங்களிடமிருந்து, ஏன் உங்கள் சொந்த குடும்பத்துல இருந்தே உங்களை அதை தனித்துவமாக பிரித்து காட்டுது. அதனால தான் உங்களால் நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருப்பீங்க. நீங்களே நினைப்பீங்க, எங்கள் குடும்பத்தில் நல்ல ஞானம் மிக்கவர்கள், தைரியம் மிக்கவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள்லாம் இருக்கும்போது அற்பமான என்னையே தேவன் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா நீங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப நொறுக்கப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஒடுக்கப்பட்டிருப்பீங்க, ரொம்ப மன சோர்வில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள தான் தேவ பயம் இருக்கும், உங்களுக்குள்ள தான் தாழ்மை இருக்கும், உங்களுக்குள்ள தான் அவர்கள் மேலே, ஐயோ நான் நொறுக்கப்பட்ட போது எனக்கு இருந்த வலி, தேவன் அவர்களை ஒதுக்குனா அவர்களுக்கு எவ்வளோ வலிக்குங்கிற அந்த வலி உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம நினைக்கிறோம் தேவன் மோசையை மட்டும் பிரித்தாரு, அதென்ன மோசைக்கு மட்டும் மலைக்கு வரலாம், இந்த ஜனங்கள் மலைக்கு வரக்கூடாதா அப்படின்னா, அந்த ஜனங்களுடைய மனநிலை அப்படி இருந்தது. அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆடு மாடுகள் கூட ஏன் வரக்கூடாதுன்னாரு, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடு, இத்தனை நாள நீ எதுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல, நீ வராம இருந்துருவ, ஆனா ஆடு மாடுக்கு தெரியுமா இந்த மலை கிட்ட வரக்கூடாதுன்னு, அப்போ நீ பொறுப்பெடு. இந்த ஆடு மாடுகள் கூட மலை கிட்ட வரக்கூடாது, அப்போ நீ என்ன செய்யற, உன்னை மட்டும் இல்ல உன்னை சார்ந்த எல்லாவற்றையும் தேவனுக்கு பயந்து நடக்கும்படியாக மாற்றுற அப்படின்ட்டு தேவன் இந்த கட்டளையே மோசே மூலமாக தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார். நம்ம வலி ஒவ்வொன்றும், நம் வேதனை ஒவ்வொன்றும், நம் நெருக்கம் ஒவ்வொன்றும் நம்மளை கர்த்தரிடம் நெருங்கி சேர்த்து கொண்டே இருக்குது. அந்த பாதையில ரொம்ப வலி தான், ஆனா அந்த வலிகள் நம்மளை கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக உருவாக்குது அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. God bless you.